Hello students, welcome to MR Learning Platform. நம்ம 6th சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம். 6.1 எக்ஸசைஸ்ல 1 and 2 சம் இதுக்கு முன்னாடி வீடியோல நம்ம போட்டிருக்கோம். இப்போ 6.1 எக்ஸசைஸ்ல தேர்ட் கொஸ்டின்ல இருந்து நம்ம போலாம். ஓகே, ஸோ the square of which of the following would be odd number? So first one, 431 square. இந்த நம்பர்ஸ்ல இதை ஸ்கொயர் பண்ணனா இதெல்லாம் ஆட் நம்பர் வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ we know that what? By the property of square, squaring a odd number must be an odd number. So எப்பயுமே ஒரு ஆட் நம்பரை ஸ்கொயர் பண்ணணும்னா we will get odd number. What is odd number? Odd numberனா என்ன? எப்பயுமே ஒன்ஸ் டிஜிட் ஆர் யூனிட் டிஜிட்டை பார்க்கணும். யூனிட் டிஜிட் will be 1 3 5 7 9 1 3 5 7 9 இந்த மாதிரி யூனிட் டிஜிட் இருந்தா it is an odd number. That means it cannot be divisible by 2 or else it will gives the remainder when we divisible by 2. Even number na enna 0 2 4 6 8, these are all even. Unit digit எதுல end ஆகுதுங்கறத பார்க்கணும். Okay, so odd numbers na idha. Even numbers, it can be divisible by 2 and it gives a remainder 0 when we divisible by 2. Okay, so 431ங்கிறது odd number. Okay, 431 square பண்ணனும்னா definitely we will get an odd number. அந்த perfect square நம்ம கண்டுபிடிக்கணும்ங்கற அவசியமே இல்ல. Why? Because unit point என்ன இருக்கு? Unit value or 431 into 431 is 1 into 1. So பாருங்க, யூனிட் பொசிஷன் தான் மல்டிப்ளை பண்ணி இதுதான் லாஸ்ட் டிஜிட்டா வரும். So 1 into 1 is always is equal to what? 1. It is an odd number. Hence square of 431 is always odd. So second question, 2826 ஸ்கொயர் பண்ணனும்னா என்ன கிடைக்கும்? See, unit place is 6 into 6. பாருங்க, this is nothing but 2826 into 2826. Unit place பாருங்க, 6 into 6, we will get 36. So here 6 is not odd, or we can say even. Hence square of 2826 is not odd. even னு சொல்ல தேவையில்லை, ஏன்னா அவங்க ஆடான்னு கேட்குறாங்க. ஸோ நாட் ஆட்னு சொன்னால் போதும். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஸ்கொயர் ஆஃப் an odd number is always odd, ஸ்கொயர் ஆஃப் ஈவன் நம்பர் இஸ் ஆல்வேஸ் ஈவன். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து டெஃபினட்டாக ஆட் கிடையாது. ஓகே, மூவிங் டு தேர்ட் கொஷின். தேர்ட் கொஷின் என்ன? 7779 ஸ்கொயர். பாருங்க, யூனிட் பிளேஸ் என்ன? யூனிட் பிளேஸ் இஸ் 9 into 9. So this is nothing but 7779 into 7779. 7779 square is nothing but power of 2. அப்ப 2 times multiply பண்ணணும். அப்ப unit portion என்ன இருக்கு? 9 into 9. 9 into 9 is 81. 9 is an odd. Based on the property சொல்லலாம். Okay, squaring a odd number is always an odd number னு சொல்லிட்டு, hence 7779 is an odd number அப்படின்னு சொன்னோம். squaring of or square number of 7779 is always odd னு சொல்லணும்.
Okay, so here unit position is 1, hence square of 7779 is odd number. அவ்வளவுதான். Fourth question. என்னது லாஸ்ட் கொஸ்டின்? 82,004 இதை ஸ்கொயர் பண்ணாங்க. திஸ் இஸ் நத்திங் பட் 82,004 into 82,004. This is an even number. யூனிட் பிளேஸ் வச்சு தான் நம்ம சொல்றோம் ஈவனா ஆடான்னு. ஓகே, ஸோ யூனிட் பிளேஸ் இஸ் 4 into 4, that is nothing but 16. இதுலயும் the last unit value is 6 ones place னு கூட சொல்லலாம். யூனிட் வேல்யூ ஆர் ஒன்ஸ் பிளேஸ் னு கூட சொல்லலாம். ஓகே, அது உங்களோட ஓன் விருப்பம். ஓகே, யூனிட் வேல்யூ is 6, hence square of 82,004 is not odd. Okay, is 6, it is even number னு கூட சொல்லிக்கலாம். இதுக்கு அப்புறம் 6, it is an even number, hence square of 82,004 is not odd அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? ஆல்வேஸ் odd number ஸ்கொயர் பண்ணனா தான் we will get odd number. இங்க பாருங்க 1, this is odd number, this is 6, this is not odd, this is 9, this must be odd. 9ல ஸ்கொயர் பண்ணா என்ன கிடைக்கும்? ஆல்வேஸ் the number ends with 1. இதை நம்ம இன்ட்ரோடக்ஷன்லயும் பார்த்திருப்போம், ஃபர்ஸ்ட்லயும் பார்த்திருப்போம். ஓகே, 1 ஸ்கொயர் பண்ணாலோ 9ல எண்ட் ஆகிற எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலோ we will get the unit digit will be 1 always. ஓகே, 6 ஸ்கொயர் பண்ணும்போது யூனிட் பொசிஷன் என்ன கிடைக்கும்? 6 தான் கிடைக்கும், அந்த ஸ்கொயர் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர். சிமிலர்லி 4 ஸ்கொயர் பண்ணாலும் 6 தான் கிடைக்கும். 4 4s are 16. ஓகே, 6 6 are 36. அப்ப யூனிட் பொசிஷன் 6 தான் கிடைக்கும். அப்ப இங்க பாருங்க, இது வந்து ஆடா? நோ, இது ஈவன் நம்பர். ஈவன் நம்பர்ல ஸ்கொயர் பண்ணா இட் மஸ்ட் பி an even number, not odd. ஓகே, இது ரெண்டு தான் odd. Moving to fourth question. Observe the following pattern and find the missing digits. பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. பேட்டர்னை அப்சர்வ் பண்ணி என்ன டெக்னிக்ல யூஸ் பண்றாங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு மிஸ்ஸிங் பொசிஷனை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, 11 ஸ்கொயர், தட் இஸ் 11 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 121. ஓகே, செகண்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு இதை பார்த்த உடனே உங்களுக்கு பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. கொடுத்துருக்க மூணுமே பாருங்க, எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அத்தனையும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். லுக் அட் த செகண்ட் ஒன். 101 square, that is nothing but 10201. okay, ஏதோ ஒரு pattern தெரியுது. Look at the third also, 1001 square, that is nothing but 1002001. பாருங்க, இந்த எல்லா விஷயத்துலயுமே 2 ones வந்திருக்கு. ஓகேவா? 2 ones வந்திருக்கு, 2 ones வந்திருக்கு. ஸோ அந்த 2 1 எப்படி பண்றாங்க? 1 2 then decrease பண்றாங்க, increase ஆகுது. எத்தனை 1 இருக்கு? 2 1 இருக்கு. 1 2 1 then 1 decrease ஆகுது. similarly இதுக்கும் பாருங்க, 2 1 இருக்கனால 1 2 1 அது அப்படியே வருது. 1 2 1ங்கறனால 2 அப்புறம் decrease ஆகிக்குது. ஓகே, பட் இங்க ஒரு 0 இருக்கனால we are getting a 0 in between 1 and 2 and 2 and 1. ஸோ ஒரு 0 இருக்கனால அந்த ஒரு 0 1 and 2க்கு நடுவில் இங்கே வருது, 2 and 1க்கு நடுவுலையும் வருது. தேர்ட் பாருங்க, சேம் 2 1 இருக்கனால 1 2 1 அப்படியே வருது, 1 2 1 வருது. 2 zeros இருக்கனால 1 and 2க்கு நடுவில் 2 zeros வருது, 2 and 1க்கு நடுவுலையும் 2 zeros வருது. ஓகே, ஸோ பேட்டர்ன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அப்போ டெஃபினட்டா இங்கேயும் பாருங்க 1 and 1 2 1 இருக்கு, அதனால 1 2 then decrease பண்ணி 1. ஓகே, ஸோ பேட்டர்ன் கரெக்டா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும்? how many zeros? 1 2 3 4 zeros. அப்ப 1 and 2க்கு நடுவுலையும் 4 zeros வரும், 2 and 1க்கு நடுவுலையும்
4 zeros வரும். அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர். ஸோ இதை பாருங்க, 2 1 அப்போ டெஃபினட்டாக 1 2 1 கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 6 zeros இருக்கு. ஸோ புட் 6 zeros 3 4 5 6 6 zeros between 1 and 2 and 6 zeros between 2 and 1. அவ்வளோதான் பேட்டர்ன். இப்படி தான் பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, சேம் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க. அப்சர்வ் த ஃபாலோயிங் பேட்டர்ன் அண்ட் சப்ளை த மிஸ்ஸிங் நம்பர்ஸ். சேம் பேட்டர்னை அப்சர்வ் பண்ண சொல்றாங்க. 1 1 ஸ்கொயர் சேம் 1 2 1 அப்படியே வருது. 101 ஸ்கொயர் சேம் அதே தான் 1 2 1 அப்படியே வந்துடுது. ஏன்னா 2 1 இருக்கு, அதனால 1 2 அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது 1. சிமிலர்லி 1 0 இருக்கு, அதனால 1 0 in between 1 and 2 and 2 1 1 1 0 வருது. See here 1 2 3 1 இருக்கு. ஓகே, ஸோ அதனால 1 2 3 3 1 இருக்கனால 1 2 3 அப்புறம் பாருங்க 2 1 டிக்ரீஸ் ஆயிடுது. 3 2 1 டிக்ரீசிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் இன்க்ரீசிங் ஆர்டர் அண்ட் டிக்ரீசிங் ஆர்டர். 3 1 இருக்கிறதுனால 1 2 3 2 1 டிக்ரீசிங் ஆர்டர். எத்தனை ஜீரோஸ் இன் பிட்வீன்ல இருக்கு? 1 0. அப்ப எல்லாத்துக்கும் நடுவுலையும் 1 zeros வந்துருது. ஓகேவா, இதுதான் பேட்டர்ன். ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. லுக் அட் திஸ் கொஸ்டின். எத்தனை 1 இருக்கு? 1 2 3 4 1 இருக்கு. அப்ப டெஃபினட்டா 1 2 3 4 இப்ப டிக்ரீசிங் ஆர்டர் 3 2 1. ஓகே, எல்லாத்துக்கும் நடுவுலையும் ஒரு 0 இருக்கு. ஸோ புட் 0. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ ஜஸ்ட் ரிவர்ஸ். இங்க பாருங்க 1 2 3 4 5 வரைக்கும் போயிட்டு 4 3 2 1 4 3 2 1 டிக்ரீசிங் ஆர்டர்ல வருது. அப்போ மேக்ஸிமம் என்ன? 5 இருக்கு. அப்போ 5 1 டெஃபினட்டா வரணும். 1 2 3 4 5 1. ஓகே, எல்லாத்துக்கு நடுவுலையும் ஜீரோஸ் இருக்கு. ஸோ புட் ஜீரோஸ் 1 2 3 4 zeros. ஓகே, whole square. So this is the answer, right?